அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை துணை. நான் வேலூர்லேருந்து ஜோதிடர் குபேரகஜோலி சந்திரன் பேசுகிறேங்க. முதல்ல என் குருநாதராகிய அஸ்ட்ரோபாலா ஐயாவிற்கு என்னுடைய வணக்கங்கள். எனக்கு இந்த பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பளித்த தலைவி கிருஷ்ணவேணி அம்மாவிற்கு வணக்கங்களும் நன்றியும். இந்த குழுவில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து தோழமை உள்ளம் கொண்ட அனைத்து தோழிகளுக்கும் வணக்கங்கள். மேலும் என்னுடன் பேச உள்ள சக தோழிகளுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நடக்க உள்ள 21வது பட்டிமன்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஜாதகத்தில் அதிகமாக செயல்படுவது யோகமா தோஷமா என்ற தலைப்பு. இந்த காலகட்டத்துக்கு உண்டான தலைப்பு, நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் அதிகமாக செயல்படுறது தோஷமே என்ற தலைப்பில் நான் இன்றைக்கி பேசலான் இருக்கேங்க. இப்போ எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பல யோகங்கள் செயல்பட்டுக்கிட்டு தாங்க இருக்குது. எல்லாருமே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். நல்ல கல்வி, நல்ல உடல் ஆரோக்கியம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு, தொழில், வயதோடு திருமணம் முடிந்த கையோட குழந்தைகள், வசதி வாய்ப்புகள் எல்லாருமே பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லாவே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டசாலிகள் தான். ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா வாழ்க்கையே பார்த்திங்கனாக்கா பிறந்ததுலேருந்து காலம் முடிகிற வரைக்குமே பார்த்திங்கனாக்கா தோஷம் வாழறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கனாக்கா அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா இந்த தோஷன்றது பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் எந்த வயதில் அதிகமாக அளவீடு பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 வயதுலேருந்து ஒரு 35 வயசுக்குள்ளே தாங்க அதிகமான ஒரு தோஷமான காலகட்டமாக ஆகுதுங்க. முன்னெல்லாம் திருமணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பிறக்கும்போதே இந்த பெண் எங்கள் வீட்டுக்கு தான் மருமகளாக வரணும், இது இந்த குழந்தை எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரணும்னுட்டு குழந்தை பிறக்கும்போதே பெரியவங்களுக்குள்ளே அந்த சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்ற முறையில் திருமணங்கள் அப்போவே அவங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடந்த காலகட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கள் வீட்டிலே பெண்களுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுத்து திருமணம் செஞ்ச காலகட்டம்லாம் போச்சு. அப்போல்லாம் உறவுகள்லாம் விட்டு போகக்கூடாதுன்றதுனால இந்த பூ போட்டு பார்க்குறது, பிடிச்சிருந்தாக்கா அவங்க குடும்பத்துக்குள்ளே உறவுக்குள்ளே பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான திருமணங்கள்லாம் போயிடுச்சு. நல்லா நடந்திருந்த காலம் போய் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாய் தோஷம், நாக தோஷம் வரைக்கும் வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே தோஷம் ஆகி போச்சுங்க. இப்போ திருமணம் நடக்கிறதே ஒரு திருமண தோஷம் ஆகி போச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் இந்த நட்சத்திரத்தை வச்சு நிறைய ரிஜெக்ட் ஆகிறதே இப்போ இப்போ செவ்வாய் தோஷம், நாக தோஷம் ஒரு பக்கம் இருந்தால் கூட கேட்ட நட்சத்திரமா வேண்டாம், இது ஆயில்ய நட்சத்திரமா வேண்டாம், அதை விட பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரமாக இருந்துச்சுனாக்கா அந்த பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அது வேணான்னு அந்த நட்சத்திரத்தை பார்த்து அந்த கேட்கும்போதே அது வேணான்னு நிறைய ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் இன்றைக்கி ரொம்ப தப்பு நடக்குதுங்க. இப்போது அந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா அந்த பெண்களுடைய ஆண்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு 30 வயது கடந்து கூட திருமணம் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த 20 வயதுக்கு மேலே பெண்கள் தாண்டினதுக்கு அப்புறம் அந்த திருமணம் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பெற்றவங்க படுற பாரு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இன்றைக்கி. திருமணமே ஒரு தோஷமாக இருக்குதுங்க. அதேமாரி எல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் திருமணத்தை பண்ணி வச்சாக்கா அதுக்கு மேலே அவங்களுக்குள்ளே சேர்ந்து வாழணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைன்றது அதோட ஒரு பெரிய விஷயமா இருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில். நிறைய இப்போ பார்த்திங்கனாக்கா வருஷம் திரும்புறதுக்கெல்லாம் முன்னெல்லாம் குழந்தை பிறந்துடும் இல்லைங்களா. 9-10 மாதத்துலலாம் குழந்தை இருந்தது போய் இப்போ குழந்தைய தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துடுச்சு. நிறைய ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் நிறைய வந்துடுச்சு. இப்போ கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு. இவங்களே குழந்தைங்க லேட்டாக பெற்றுக்கலான்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு முடிவை வரக்கூடிய இதுவாகுது. திருமணம் பண்ணுறதும் லேட் ஆகுது, அதுக்கு மேலே குழந்தை பிறக்கிறதுக்கும் லேட் ஆகுது. அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கே இன்றைக்கி தோஷன்ற பேரில் நிறைய பிரச்சனைங்க வருதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த புத்திர தோஷன்றது குழந்தைங்க நல்ல விதமாக ஆரோக்கியமாக பிறக்கணும். பிறக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா ஊனமாக பிறக்கிற குழந்தைங்களும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க கூட நிறைய இருக்குது இல்லைங்களா. இப்போ அந்த குழந்தைங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு அதுங்களுக்கு தெரியாது. நம்மளால் யார் கஷ்டப்படுறாங்கன்றது அந்த ஒரு இது கூட புரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. அதை வச்சு கஷ்டப்படக்கூடிய அந்த இளம் தாய்மார்கள், அப்பாக்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சொல்ல ஒன்றா துயர் அனுபவிக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களாம் பிறந்துட்டாக்கா அவங்களுக்கும் சின்ன வயசு தான். அந்த வயசுலேயே அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் அவங்க பெற்றெடுக்கும்போது காலமெல்லாம் அவங்களுக்கு அது ஒரு பாரம் ஆகி போகுது. புத்திர சோகம், புத்திர தோஷம், அது அந்த மாதிரி குழந்தைங்க பிறக்கிறது. அதுக்கு மேலே பார்த்திங்கனாக்கா அந்த குழந்தைங்க வளர்கிற காலகட்டத்தில் நல்ல குழந்தைங்களாம் வளராமல் சில தப்பான பழக்க வழக்கங்களாக போயிட்டு மனசோகத்தை கொடுக்குறது, கடைசி காலத்தில் பெற்றவங்களை வச்சு பார்க்காம போகிறது. அப்படி இல்லைனாக்கா இவங்க இருக்கும்போதே அந்த குழந்தைங்களுக்கு கர்மம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. இதெல்லாம் அந்த புத்திர தோஷம், புத்திர சோகன்ற நிலைமையில் அந்த தோஷங்கள் அடுத்தடுத்து ஒரு சிலருக்கு
நடந்துருது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தையே இல்லைன்னு கஷ்டம், குழந்தை இருந்தால் நல்லா இல்லைன்னு கஷ்டம், அப்படியே இருந்தாலும் ஆண் குழந்தை இல்லைன்னு கஷ்டம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை விஷயத்துலேயே வந்து நிறைய இது வந்து தோஷங்கள் வந்து நிறைய இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தா சகோதர தோஷம் எடுத்துட்டிங்கனாக்கா, இந்த கூட பிறந்ததுங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரே ஒரு ஒத்து போகக்கூடிய தன்மை, அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலகட்டத்துக்கு மேலே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக மாறக்கூடிய ஒரு தன்மை. அப்படியே இல்லைனாலும் வந்து ஒரு குழந்தை வீட்டில் வந்து ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதோ, இல்லை ஒரு உடம்பு சரியில்லாத குழந்தையா இருந்துச்சுனாக்கா அந்த வீட்டில் வந்து ஒரு இன்னொரு குழந்தைக்கு வந்து ஒரு பெண் எடுக்கிறதோ பையன் எடுக்கிறதோன்ற இடத்துல வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைங்களோட வாழ்க்கை கூட வந்து அந்த இடத்துல கேள்விக்குறி ஆகுதுங்க. இப்போ ஒரு குழந்தை சரியில்லைனாக்கா வந்து இன்னொரு குழந்தைய வந்து அந்த வீட்டில் வந்து பொண்ணு எடுக்க பையன் எடுக்க வந்து யோசிக்கிற அளவுக்கு வந்து காலகட்டம் ஆகி போகுது. அந்த மாதிரி அது இல்லாத பார்த்தீங்கன்னா பிறப்புலேயே தோஷன்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, பிறக்கும் போதே உடல் ஊனமாக பிறக்கிற குழந்தைங்க நிறைய. அதை விட பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிறந்த சில காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த என்ன சொல்கிறது, மூன்றாம் பாலினம் சொல்லக்கூடிய அந்த திருநங்கைகளாக மாறும்போது அவங்க படுற பாடு இருக்குது பாருங்கள், அது அதை விட பெரிய தோஷமாக இருக்குதுங்க. அது குடும்பத்தாரால் வந்து நிராகரிக்கப்பட்டு ஒரு அன்பு பாசம் கிடைக்காம, ஒரு பெற்றவங்கக்கிட்டேயும் ஒரு பாசமாக இல்லாமல், வெளி உலகத்துலேயும் வந்து அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து கேலி கிண்டலுக்கு ஆளாகி, அதுக்கு மேலே அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையோ ஒரு குடும்பமோ ஒரு குழந்தையோ ஒரு தோல் சாயறதுக்கு ஒரு துணையோ இல்லாமல் அவங்க படக்கூடிய கஷ்டம் வந்து அது ஒரு வகையான தோஷமாக அவங்கக்கிட்டேயும் வந்து அந்த மாதிரி ஒரு தோஷம் இருக்குதுங்க. சகோதர தோஷம், புத்திர தோஷம், கலத்திர தோஷம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை விட பார்த்தீங்கன்னாக்கா மாத்ரு தோஷம், பிதுரு தோஷம்ன்ற ஒரு பக்கங்க. அது பார்த்தீங்கன்னா இள வயசுலேயே வந்து தாய் தகப்பனை இழக்கிறது, இல்லை வந்து 2 பேரும் வந்து இப்போ பிரிச்சுட்டாங்கன்னா ஒருத்தர் கூட அந்த குழந்தைங்க வாழறது, இல்லை இருக்கும்போதே இந்த ஹாஸ்டலில் தனிமையில் வாழறது, அப்படியே வந்து இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து தகப்பன் தவறிட்டாருனாக்கா அந்த குடும்ப பாரத்தை வந்து அந்த குழந்தைங்க வந்து சின்ன வயசுலேயே ஏற்று நடத்தக்கூடிய குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுலேயே வந்து பசங்க கூட வந்து வேலைக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா குடும்பம் வந்து நடத்துறதுக்கு வழி இல்லைன்றதுனால அந்த சின்ன வயசுலேயே வந்து அந்த குழந்தைங்க குடும்ப பாரத்தை சுமக்கிற குழந்தைங்கள்லாம் இருக்குதுங்க. அப்படியே வந்து பெற்றவங்க இருந்தாங்கனாலும் அவங்க உடல்நிலை சரியில்லாமல் அந்த பணிவிடை வந்து அந்த குழந்தைங்க வந்து அந்த பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு குழந்தைங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாத்ரு தோஷம், பித்ரு தோஷம் கூடிய அந்த மாதிரி டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம். தார தோஷம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, திருமணம் ஆனாலும் அதுக்கு மேலே அவங்களுக்குள்ள சேர்ந்து வாழ்வாங்களான்றது, டைவர்ஸ் வரைக்கும் போவாங்களான்றது, கடைசி வரைக்கும் நீடித்த பந்தமாக வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஒருத்தர் வந்து தவறுது ஆயுள் தோஷத்தை கொடுக்குறது, மாங்கல்ய தோஷம் வந்துடுறது, இல்லைனாக்கா பிரிவினை ஒன்று வரணும், இல்லைனாக்கா வந்து ஒருத்தரை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இல்லை 2, 3 தாரம் கட்டினாலும் வந்து நிலைக்காத போகக்கூடிய ஒரு தன்மை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தோஷம், அதுலேயும் வந்து தோஷத்தை பார்க்க முடியுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா. அடுத்தது பார்த்தீங்கன்னா விபத்து ஆகிறது, கண்டம் ஆகிறது, அதில் பார்த்தீங்கன்னாக்கா கை கால் ஏதாவது உறுப்புகளில் வந்து இழந்து கடைசி வரைக்குமே வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு பாரமாக இருக்கிற குழந்தைங்கள பெரியவங்க எல்லாருமே கூட வந்து ஒரு எதிர்பாராது நடக்கக்கூடிய ஒரு இதுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடைசி வரைக்கும் வந்து படுத்த படுக்கையாக இருக்கிற மாதிரி, அடுத்தவங்கள கை ஏந்தி நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு தோஷங்கள். அதே மாதிரி பார்த்து நிறைய கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அழுவுறது, அதுவும் தோஷம். விபத்துனால் வர தோஷம், கண்ட தோஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரொம்ப வந்து இந்த வீடு வாசல்லாம் வந்து கிடைக்காம சொத்து நல்லா நிறைய பிரச்சனைங்க வரக்கூடிய தோஷம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த பக்கத்தில் பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகங்கள்ன்றதை விட வந்து யோகங்கள் செயல்பட்டுகிட்டே இருந்தால் கூட தோஷம் 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 தான். தோஷத்தையே வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியதாகுது, அதை வந்து கடந்து தாங்க நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா. யோகங்களை விட ஒரு படி மேலே வந்து தோஷங்கள் தான் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இந்த காலகட்டம் இல்லைங்க, எல்லாருமே வந்து தோஷத்தை தாண்டி தான் வர வேண்டியது இருக்குதுங்க. நிறைய வந்து தோஷம் 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 தாங்க வாழ்க்கையில் வந்து நிறைய போயிட்டுருக்குது. ஒரு படி மேலே வந்து யோகங்களை விட தோஷம் தான் வந்து அதிகமாக செயல்படுதுன்றது மட்டும் நான் வந்து கருத்தாக வந்து உறுதியாக வந்து சொல்லி நான் இந்த உரையை வந்து பதிவு பண்ணுறேங்க இந்த இடத்துல. சரிங்க, இதோட வந்து எனக்கு பேச வாய்ப்பளித்த தலைவர் கிருஷ்ணவேணி அம்மாவிற்கு என்னுடைய நன்றிகள். என்னுடைய உரை இது வரைக்கும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றிகள். மீண்டும் நல்லதொரு அடுத்த பதிவில் பார்க்கலாங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.